இந்தியா அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் டெஸ்ட் மேட்சோட தோல்விக்கு அப்புறம் இந்தியா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஓடிஐயில். முதல் ஓடிஐ வெற்றிக்கு முக்கிய காரணம் ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுலோட அபாரமான பேட்டிங்கும் அண்ட் குல்தீப் யாதவோட பவுலிங்கும் தான் இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்தியாவில் இப்போ வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால டியூ அதிகமாக இருக்குங்கிறத உணர்ந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆரம்பத்திலிருந்தே 300+ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட விளையாடினாங்க. தோனியோட மண்ணான ராஞ்சியில் முதல் ஓடிஐ வெற்றிக்கு பிறகு இன்னைக்கு இரண்டாவது ஓடிஐ போட்டியை ராய்ப்பூரில் விளையாட இருக்காங்க. இந்த போட்டியை இந்தியா வின் பண்ணால் இந்தியா சீரீஸை கைப்பற்றும். அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்பவே தீவிரமாக விளையாடி இந்த போட்டியை கண்டிப்பாக வின் பண்ண பார்ப்பாங்க. இந்திய அணியில் முகமது சிராஜ், சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா இவங்களாம் இல்லாதனால இந்திய அணி தன்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தோடு இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். டாஸை வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக மேட்சை பாதி வின் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். இந்தியாவோட பிளேயிங் 11 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா ஆஸ் அ ஓப்பனர் அண்ட் விராட் கோலி, தென் ருத்ராஜ் கைக்வாத், கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இந்தியா முதல் ஓடிஐயை வின் பண்ணதுனாலையும் அண்ட் ஹைக்வாத்க்கு இப்போ தான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுனால அவருடைய முதல் ஓடிஐ போட்டியில் பெரிதாக ரன் எதுவும் அடிக்காதது இம்பேக்டாக இருக்காது. சவுத் ஆஃப்ரிக்கா ப்ராபபிள் 11ல் எய்டன் மார்க்ரம், குவிண்டன் டீகாக், தெம்பா பவுமா, மேத்யூ பிரேசி, டோனி டிசோசி, டெவால் பிரீவிஸ், மார்க்கோ ஜான்சன், கார்வின் போஸ், கேசவ் மகராஜ், ஓட்னேல் பேட்மேன் அண்ட் நேண்ட்ரே பர்கர். சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் தெம்பா பவுமா அண்ட் கேசவ் மகராஜ் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஓடிஐயில் விளையாடல. அவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்க்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மேட்ச் சுப்ராயன் அண்ட் ரிக்கில்டன் இவங்க 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக கேசவ் மகராஜ் அண்ட் தெம்பா பவுமா திரும்ப டீமுக்குள்ளே வராங்க. இது சவுத் ஆஃப்ரிக்கன் சைடோட வெற்றி வாய்ப்பை சிறிது அதிகப்படுத்துது. இந்த மேட்ச் ராய்ப்பூரில் இருக்க சாஹித் வீர் நாராயண் சிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் நடக்குது. இதில் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் தான் விளையாடிருக்காங்க, இந்தியா விசஸ் நியூசிலாந்து. அதில் ஹையஸ்ட் டோட்டல், லோயஸ்ட் டோட்டல், ஹையஸ்ட் சேஸ்ட் எல்லாமே அதே மேட்ச் தான். நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டாக நடந்த அந்த மேட்ச்சில் இந்தியா அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க. அது போலவே இந்தியா இன்றைக்கும் இந்த கேமை வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். ரெயின் சான்ஸ் 0%. ஸோ மழை வரதுக்கான வாய்ப்பு இல்லை. மேட்ச் முழுமையாக நடக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. எந்த அணி டாஸ் வின் பண்ணாலும் கண்டிப்பாக பவுலிங் சூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதே போல் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுற டீம் 300+ டோட்டல் இல்லை அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்பவே சிரமம்.